வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ கைஸ், எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் 7ஓட கிராண்ட் ஃபினாலே எபிசோடு தான். 5 மணி நேரம் எபிசோட எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட் அண்ட் பண்ணால் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சட்டுன்னு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க, லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணால் எப்பயும் ஒட்டு போட்ட சட்டை போட்டு வர நம்ம ஆண்டவர் இன்னைக்கு ஜிப்பு போட்ட கோட்டு போட்டு வந்திருந்தாரு. இந்த சீசனில் அவர் பண்ணது எல்லாமே சரி அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாரு. தப்பை என்னால் சுட்டி காட்ட தான் முடியும், தட்டி கேட்க முடியாது. ஒரு வழியாக ஃபைனலுக்கு வந்துட்டோம். என்ன பிக் பாஸ் எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்துட்டாங்கல்ல அப்படின்னு கேட்டுட்டு பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு ஓரமாக போய் உட்காந்துட்டாரு. நம்மளாம் என்னங்க ட்ரோல் பண்ணுறோம், கானா பால் ஆனனும் நிக்சனும் எல்லாரையும் பாட்டிலே வச்சு செஞ்சுட்டாங்க. பாட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஆண்டவர் இந்த சீசன் மூலியமாக நீங்கள் கட்டுறது என்ன பெற்றது என்ன அப்படின்னு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்கிட்டையும் கேட்டாங்க. எல்லாரும் ஏதோ மாவீரர் ரேஞ்சுக்கு நாங்கள்லாம் இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம கானா பால் அண்ணா மட்டும்தான் எனக்கெல்லாம் யாரும் மாலையும் போல அலத்தையும் கலைக்கல, 4 வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். நெக்ஸ்ட் டே ஃபைனலிஸ்ட் எல்லாருக்கும் இன்ட்ரோ வீடியோ ரெடி பண்ணியிருந்தாங்க. நல்லா சங்கர் பட ரேஞ்சுக்கு தரமாக செஞ்சுருந்தாங்கப்பா. அகம் டிவி வெளியே அகத்துக்குள்ளே போயிட்டு டாப் 5 கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்கும் 2 கேள்வியை கேட்டுட்டு நம்ம எல்லாருக்கும் முத நாள் நடந்த காக் ஸ்டூடியோ தமிழ் பெர்ஃபார்மன்ஸை போட்டு காமிச்சாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த சீசனோட வின்னர் ட்ராஃபியை வந்து நம்ம கமல் சார் எல்லாருக்கும் காட்டினாங்க. கிரியேட்டிவா 7ல கண் இருக்கிற மாதிரி இருந்தது, சுமாராக தான்ப்பா இருந்தது. நம்ம ஆண்டவர் அதை தொட்டு பார்த்து ஆசை தீர்த்துக்கிட்டாரு. நம்ம ஃபைனலிஸ்ட் எல்லாரும் பிக் பாஸ் ஜேர்னி பற்றி பாட்காஸ்ட் பண்ணாங்க. புதுசாலாம் ஒன்றும் இல்லை, மார்னிங் ஆக்டிவிட்டியில் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா விஷயத்தையும் தான் திருப்பி கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து சொல்லியிருந்தாங்க. எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு நம்ம ஆண்டவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனார். உள்ளே போகும்போது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் செம்ம சூப்பராக இருந்தது. எல்லாத்தையும் ரசித்து முடிச்சுட்டு நம்ம கண்டஸ்டன்ஸ்லாம் உட்கார வச்சு கதை பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் நம்ம கமல் சார் வீட்டுக்குள்ளே போகும்போது இந்த ஃபேமிலி ரவுண்ட் அப்போ எல்லாரும் ஒரு எடிட்டட் வீடியோவை ட்ரெண்ட் பண்ணி விட்டுருந்தாங்கல்ல. மாயாவோட பாய் ஃப்ரெண்டு சொல்லிட்டு எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. நான்லாம் குபீர்னு சிரிச்சிட்டேன். இந்த வீட்டில் உங்களோட சாதனை என்ன, செஞ்சிருக்கவே கூடாதுன்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு எல்லா ஃபைனலிஸ்ட்டுக்கிட்டையும் நம்ம கமல் சார் கேட்டாங்க. சார் அங்கே என்ன கேட்குறீங்க, என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். அவங்க பண்ண சாதனை என்ன அப்படின்னா உங்கள் பேரை நொரடிச்சது. அவங்க பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிற விஷயம் என்னன்னா 1 2 புடுங்கினது பூராவே தேவையில்லாத அணிதான். அடுத்ததாக கமல் சார் அவர் ஆட்டோகிராஃப் போட்ட இவங்க ஜேர்னி பற்றின புக்கையே இவங்க எல்லாருக்கும் கிஃப்டாக கொடுத்தாங்க. அடுத்து வீடெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு 5 பேருக்குமே பிக் பாஸ் செட்டையே கிஃப்டாக கொடுத்துட்டாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்களை ஸ்டேஜில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. நம்ம எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கொஷின் கமல் சாரை பற்றி கேட்டாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லி முடிச்சுட்டு அன்பறிவு டைரக்ஷனில் கமல் நடித்து ப்ரொடியூஸ் பண்ணுற படத்தோட மூவியை அனௌன்ஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டே எவிக்ஷன் டைம். இதுக்காக ஒரு குப்பு பொறுக்கிற டாஸ்கை வச்சு மாயா கையால விஷ்ணு எவிக்ட் பண்ணி விட்டாங்க. அவரும் பிக் பாஸ்ல இருக்க எல்லாருக்கும் டாட்டாவை சொல்லிட்டு ஜேர்னி பத்தி கமல் சார்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி கமல் சார் கேட்க, இப்பதான் சார் அவங்கள பார்த்துட்டு வரேன், அமுச்சு வச்சுட்டு சந்தோஷமா இருக்காங்க, நீங்களே போய் அவங்க கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாரு. நம்ம பிக் பாஸ் டீம் 9 கண்டஸ்டன்ஸை செலக்ட் பண்ணி அவங்க எல்லாருக்கும் அவார்ட் கொடுத்துருந்தாங்க. யார் அந்த 9 பேர் அப்படின்னா தினேஷ், மணி, பூர்ணிமா, நிக்சன், அர்ச்சனா, விச்சு, விஷ்ணு, மாயா. எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாரும் தான் கேமை விளாண்டாங்கன்னு நினைக்கிறேன். சாரிப்பா, ரவினா விட்டுட்டேன். அடுத்த எவிக்ஷன் டைம் கொடி பிடிக்கிற டாஸ்க் வச்சிருந்தாங்க. இதுல வந்து தினேஷ் எவிக்ட் ஆயிட்டாரு. அவர் எவிக்ஷனுக்கு அவரே டபுக்கா போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த டாப் 3 கண்டஸ்டன்ஸ் ஆர் மாயா, மணி அண்ட் அர்ச்சனா. நம்ம பிக் பாஸ் இந்த டாப் 3 கண்டஸ்டன்ஸ் எல்லாரையும் தனித்தனியாக கூப்பிட்டு இதுதான் வின்னிங் ட்ராஃபி, இதுகிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன பழப்பு
நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. எல்லாரும் அதுகிட்ட மனசு விட்டு பேசினாங்க. பிக் பாஸ் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு மாயா அர்ச்சனாவை ஒரு பாட்டு பாட சொல்லி 3 பேருக்கும் ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுத்தாங்க. அர்ச்சனாலாம் அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்டா புஸ்வானாலாம் கொளுத்தி விட்டு எல்லாருக்கும் பை பை சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. நம்ம டாப் 3 கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் பைக்லயே ஸ்டேஜுக்கு போனாங்க. நம்ம கமல் சார் புத்தக பரிந்துரை பண்ணிட்டு டாப் 3 கண்டஸ்டன்ஸை வெல்கம் பண்ணாங்க. 4 மாசத்துக்கு அப்புறமா மனுஷங்க கூட்டத்தை பார்த்ததும் எல்லாரும் ஹைப் ஆயிட்டாங்கப்பா. மாயாக்காக கை திட்டுறதுக்காகவே ஒரு கும்பல் ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா பாத்துக்கங்க. ஆஸ் யூஷுவல் இவ்வளோ தூரம் வந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க, மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, கோக் கண்டஸ்டன்ஸ் பற்றி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உங்களில் ஒருத்தவங்க எவிக்ட் ஆக போகிறீங்க, அதை முடிவு பண்ண போகிறது லைட்டு தான் அப்படின்னு ரெட் லைட் போட்டு மாயாவை எவிக்ட் பண்ணி விட்டாங்க. லைட்டு எரிஞ்சதும் விச்சு மம்மி மூஞ்சில் பியூஸே போயிடுச்சுப்பா. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த சீசனோட செகண்ட் ரன்னர் அப் யாருன்னா மாயா தான். இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் கைத்தட்டுவோம் கத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சப்போர்ட்டர்ஸ்லாம் கத்தி கைத்தட்டல் பண்ணி இந்த மாயா அண்ட் கோ கேங் எல்லாரும் ஸ்டாண்டப் அவேஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பூர்ணிமாலாம் கத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. நம்ம மாயா செகண்ட் ரன்னர் ஆனாலும் சார் நான்லாம் எப்போ வின் பண்ணிட்டேன் சார், இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை சார், மக்கள் மனசை ஜெயிச்சிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போய் எல்லா கண்டஸ்டன்ஸோட போய் உட்காந்துட்டாங்க. நம்ம கமல் சார் நீங்கள் வின்னர் ஒருத்தர் தான் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் 7 சீசனோட ஒரே வின்னர் யாருன்னா டிஸ்னி ஹாஸ்னரோட கிளஸ்டர் ஹெட் இவர் தான் அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் என்ன மட்டும் கழுவி ஊற்றிட்டு இருந்தீங்களே இவரையும் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி அவரை இன்ட்ரோ பண்ணி விட்டாங்க. இவர் இன்னொருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இவர் தான் விஜய் டிவி சேனல் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக எல்லா ஸ்பான்சர்ஸையும் ஸ்டேஜில் கூப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு நம்ம டாப் 2 கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலிஸ் எல்லாம் பேச சொன்னாங்க. அட்லாஸ்ட் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த தருணம் வந்துருச்சு. யார் அந்த வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் 2 பேர் கையில் ஒரு கையை தூக்குவார்னு பார்த்தா 2 கையை கோத்து பொங்கல் வாழ்த்து சொன்னார். எல்லாருக்கும் பிபி ப்ரெஷர் சுகர் எல்லாத்தையும் ஏற்றி விட்டு கடைசியாக அர்ச்சனா தான் வின்னர் அப்படி சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிக் பாஸ் ட்ராஃபியை வின் பண்ணுற ஃபர்ஸ்ட் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் யாருன்னா அது நம்ம அர்ச்சனா தான். பிக் பாஸோட 50 லட்சம், ஜி ஸ்கொயரோட 15 லட்சம் ப்ளஸ் கிராண்ட் விட்டாரோட கார் கீ எல்லாத்தையும் நம்ம அர்ச்சனா வின் பண்ணாங்க. 2 பேரோட ஃபேமிலியையும் பேச சொன்னாங்க. அடுத்ததாக வின்னர் அண்ட் ரன்னரோட ஸ்பீச் நடந்தது. ஒரு வழியா இந்த சீசனோட பிக் பாஸ் நமக்கு முடிஞ்சிருச்சு. என்னதான் பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் நம்ம திட்டிக்கிட்டேவாது நம்ம பிக் பாஸ் சம்மந்தமான நியூஸை பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் தான் இருந்தோம். பட் அது இன்னையோட முடிஞ்சிச்சு அப்படிங்கும்போது லைட்டாக ஃபீலிங்காக தான் இருக்குது. பிக் பாஸ் முடிஞ்சாலும் உங்களுக்காக நம்ம சேனலில் இன்னும் நிறைய கண்டென்ட் ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, சடன் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டாடா, பை பை.